ஹalleluya. ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி சொல்லிடுறேன். இந்த சண்டே வந்து பேபி குளோரியா வந்து டெடிகேட் பண்ணாங்க. such a blessing, நல்ல டெஸ்டிமனி. the whole church was crying and praising. so ஜெபித்த யாவருக்கு நன்றி. she is getting much better. அவருடைய ஹார்ட் அவருடைய இதெல்லாம் வந்து எக்கோலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. but still she has to go through a surgery, but she is getting and gaining and getting better. நான்சியோடைய ஃபேஸ்ல இப்பதான் ஒரு தெளிவு ஒரு தைரியம் வந்திருக்கு. ப்ளீஸ் கண்டினியூ டு ப்ரே them and may God be glorified. ஸ்தோத்திரம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திற உண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்குதான் கதவடைந்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்குதான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திற உண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திற உண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.
இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை தாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. how true. நாட்கள் மிகவும் கொடியதாய் மாறுதான் இந்த வேலையில. ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில நமக்கு ஆண்டவர் கொடுக்குதான ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தேவன் தாமே கிருபை செய்வாராக. ரொம்ப நன்றி சிஸ்டர் சூசன். தேவன் தாமே தொடர்ந்தும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஜேம்ஸ் கார்த்திக் அவங்க நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. இந்த வேளையில செய்தி கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மகிழ்ச்சியான இரவு நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஜெப குழுவில் இந்த இணைப்புல இணைந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நான் மகிமை கொண்டு வருகிறேன். விசேஷமாய் செகரே அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாளில் மறுபடியும் அவரை டெக்ஸ்ட் மூலமா சந்திக்கவும் இந்த காரியங்களை கேட்கவும் கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இந்த குழுவில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில இருந்து நான் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இரவு நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறதை கேட்கும் போது மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, திறப்பில் இருக்கிறதுக்கு ஒருவனை தேடினேன் அப்படின்னு. அதனால தேவன் திறப்பில் இருக்கிற அந்த ஜனங்களை கர்த்தர் எழுப்புகிறார். நாம் அதிகமா ஜெபம் பண்றோம். அதுக்காக தேவனுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வேத பகுதியிலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட இந்த காலையில இந்த இரவுல உங்களுக்கு எனக்கு காலையில உங்களுக்கு இரவு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 118 13வது வசனம் இப்படியாக இருக்கிறது. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறதை பார்ப்போம். நீ என்னை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த நாட்கள்ல நாம் தேவனுடைய சமூகத்துல உறுதியாய் நிற்கத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். விழுந்து போனவன் தேவ ஜனங்களை விழும்படி தள்ளுகிற வேலையை மிக தீவிரமாய் செய்கிறதை இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். கடைசி காலங்களிலே அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறதை, தள்ளுண்டு போகிறதை நாம் இந்த நாட்கள்ல கவனிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல கவனிக்கும் போது பின்மாற்றங்கள், அநேக நேரங்களில் தேவனை விட்டு விலகி போகிற, விசுவாசத்தை மறுதலிக்கிற இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம். இங்க வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஏதேன் தோட்டத்துல முதலாவது மனுஷன் விழுந்து போகும்படி பிசாசு மிக தந்திரமாய் அவனை தேவ பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிட்டான். தேவ சமூகத்தை விட்டு தள்ளினான். தேவனுடைய சுதந்திரத்தை விட்டு அவன் தள்ளினான். விழுந்து போன மனுஷனுக்காக, விழுந்து போன சத்துரு மனுஷனை விட பண்ணுவதற்காக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து
அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய ஐக்கியத்திலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து, தேவனுடைய சகல விதமான தெய்வீக சித்தத்திலிருந்து தள்ளிவிடுவதற்கான எல்லா முகாந்திரமும் என்ன செய்கிறது? செயல்படுகிறது. கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று அவன் அறிந்து யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறதான இந்த பொல்லாங்கானை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு திராணி நம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவ வசனம் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் அவர் தாங்கி, மடங்கெடுக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். தேவனுடைய உதவி விழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது உண்டாகிறது. வேதத்துல அநேகர் தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய சித்தத்திலிருந்து விழுந்து போனதை நாம் கவனிக்கிறோம். சிம்சோன் தெளிலாயினாலே விழுந்து போனார். கேயாசி பண இச்சையினாலே விழுந்து போனார். நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி நிறைய எடுக்கலாம். நிறைய மனிதர்கள் விழுந்து போனார்கள். ஆனா சிலர் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். திரும்பவும் அவர்கள் தேவ சித்தத்தோட வாழ்க்கையை அவர்கள் முடித்ததை நாம் கவனிக்கிறோம். ஆனா சிலரோ விழுந்து போன நிலையிலே தன் வாழ்க்கையை என்ன செய்து கொண்டார்கள்? அவர்கள் முடித்து கொண்டார்கள். சாலமோ நல்ல ஞானி, ஆனா கடைசியில அவன் மிகவும் மோசமான நிலைமையில விழுந்து போனான். இப்படி நிறைய இடங்களை கவனிக்க முடியும். அவர்கள் விழுந்தார்கள். அவர்கள் விழும்படி பிசாசு பலரை பயன்படுத்தினா, பல காரியத்தை பயன்படுத்தினா, தெளிலால பயன்படுத்தினா, சாலமோனுக்கு பல பெண்களை பயன்படுத்தினா, நிறைய இடத்துல கவனிக்கிறோம். கேயாசிக்கு பணத்தை பயன்படுத்தினா, இப்படி ஒவ்வொன்றும் நாம சொல்லிக் கொள்ளலாம். கர்த்தர் அந்த விழுந்து போன மனுஷனுக்காக தேவன் செய்கிற மிகப்பெரிய திட்டம் இருக்குது பாருங்க. அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு திட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்துல விழுந்து போன மனுஷனுக்காக தேவன் மிகப்பெரிய நீண்ட வருடங்களான ஒரு மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். மீட்பின் உதவியை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த மீட்பின் உதவியினாலே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, நீங்களும் நானும் விழுந்து போன நிலையிலிருந்து மறுபடியும் நாம் உயிர்ப்பிக்கப்பட எழுந்து நிற்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைய தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கும் போது எரேமியாவுல 20வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது 10லிருந்து அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்றார்கள். என்னோடு சமாதானமா இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து, ஒருவேளை இவன் இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்ளவோம் என்றார்கள். நான் விழும்படி அநேகர் அதற்காக காத்திருந்தார்கள். நீங்க 11 வருஷத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சியை அவர்களுக்கு உண்டாக்கும். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்மை விழும்படி, நாம் தள்ளுண்டு போகும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அது சத்துருக்களோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறதான சத்துருக்கள் மனிதர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நம்மை அது இணங்கும்படிக்கு, தள்ளிவிடும்படிக்கு, தேவ சித்தத்தை விட்டு விலகிவிடும்படிக்கு எனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தள்ளி விழுந்து போனவன் விழ பண்ணுகிறதுக்கு எவ்வளவு திட்டமிடுகிறானோ அவனை விட தேவன் யாராக இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறார் பாருங்க,
நீதிமான்களின் ஆத்துமாவை, எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறாராம். என் ஆத்துமாவை விழுங்க பண்ண, ஆத்துமாவை நஷ்டப்படுத்த, என் ஆத்துமாவை அது ஒரு மௌனத்தில் தள்ளுவதற்கு, அது ஒரு விதமான ஒரு நஷ்டத்தை அடைவதற்கு அவன் எவ்வளவோ திட்டமிட்டாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பொல்லாதவர்களின் கைக்கு நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்களை கவனிக்கும் போது 145:14 கவனிக்கும் போது 145:14 கவனிக்கும் போது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 4:4 நீங்க கவனிப்பீங்க சொன்னா, யோபு 4:4 நீங்கள் கவனிப்பீங்க சொன்னா, நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரா? விழுகிறவர்களை அவர் தம்முடைய வார்த்தையினால நிலைக்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். தேவ வசனம் ஒரு தேவ பிள்ளையை என்ன செய்கிறதா? அவர்களை நிற்க பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நிற்கிற எவனும் விழாதிருக்கும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் என்ன செய்யறாரா? பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்ன செய்தாரா? எனக்கு உதவி செய்தார். அன்பான பிள்ளைகள், இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, எபினேசர். எபினேசரும் நமக்கு தெரியும், இதுவரையிலும் உதவினவர். ஆண்டவருடைய உதவி நமக்கு நிறைய நேரங்கள்ல நாம் அதை அனுபவிக்கிறோம். 2 விதமான விழுதல் இருக்கிறது. ஒன்று சரீர பிரகாரமா, இன்னொன்று ஆத்தும ரீதியில. இந்த 2 விதங்களுக்கும் தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறார் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு அதை உதவி செய்கிறார். அதே சங்கீதம் 37:40 கவனிக்கும் போது, சங்கீதம் 37:40 கவனிக்கும் போது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினாலே அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறாரா? உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The God one who help us. ஆண்டவர் தான் நமக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே சங்கீதம் 60:11 கவனிக்கும் போது, 60:11 கவனிக்கும் போது, இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய விழுதல்ல யார் தான் நமக்கு உதவி செய்ய முடியும்? தேவன் தான் உதவி செய்ய முடியும். மனுஷர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த நாட்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில, நாம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல நாம் எவ்வளவு தூரத்துக்கு சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? நாம் அவருக்குள்ள நிலையாய் வாழ்கிறதுக்கு, ஒரு பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளை பின்பற்றுகிறதற்கு. இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும். இப்படித்தான் நம்முடைய உறவை தேவன் வளர்த்து கொள்ள நமக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். சோ நல்ல ஒரு பிடிமானத்தை அது உண்டு பண்ணுகிறது. பிசாசு தள்ள நினைச்சாலும் வசனத்தின்படி வாழ்க்கையை கட்டுகிறவர்கள், அவர்கள் அநேக நேரங்கள்ல புத்தி உறவுகளாய் நடந்து கொள்ளும் போது அவர்கள் விழுதலுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், 2 விதமான மனுஷனை ஒப்பிட்டு பேசும்போது சொன்னார், ஒருவன் தன் வீட்டை கண்மலையின் மேலே கட்டினான், ஒருவன் அது மணலின் மேலே கட்டினான். அங்க வேத வசனம் சொல்லுகிறது, பெரும் மழை வந்து பெருங்காற்று வீசிய போது, அப்படியானால் வருமானால் அடிக்குமானால் இந்த மாதிரி கேள்வியோடு அங்க வரல, வந்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா இட் வில் கம். நமக்கு விழுகிறதற்கு, தள்ளுண்டு போவதற்கு, நாம் சிதறடிக்கப்படுவதற்கு பலவிதமான வஞ்சகங்கள், பலவிதமான நாசங்கள், மோசங்கள் பிசாசினாலே அல்லது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளினாலே நாம் சந்திக்க நேரிட்டாலும் கூட
உதவி செய்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வாரா, தள்ளப்பட்டவன் மனுஷனை தள்ள அவன் எழும்பும் போது விழுந்து போன மனுஷனை தூக்கி எடுக்கிறதை அவர் அதிகமாய் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே உற்று கவனிச்சு பாருங்க. நாம் எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய விசுவாசத்துல பலப்பட்டு நிற்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய விசுவாசத்துல நாம வேறு கொண்டவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து ஐயனே நாங்கள் மடிந்து விடுவது விழுந்து விடுவது நம்முடைய சித்தமோன்னு சொல்லி நாம் அப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தைகளை கேட்கிறோமா? அல்ல. எந்த சூழ்நிலையிலும் என் சூழ்நிலையை விட தேவன் பெரியவர் என்கிற ஒரு விசுவாசத்தின் வேர் நமக்குள்ள அதிகமா இருக்குமானா அதுதான் நாம் இன்னும் உறுதியாய் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எந்தெந்த சூழலில் உதவி செய்கிறார், எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அப்படின்னா, ஒன்று, நாம் விழும்போது பிசாசனை தள்ள நினைக்கும் போது அவன் தந்திரத்தினாலே நான் சில நேரம் தோற்று போகிறதை போல தெரியும் போது தேவன் என்னுடைய ஆவிக்குரியவனை உள்ளான மனுஷனை என் ஆத்துமாவை அவர் தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தூக்கி விடுகிறதுக்கான ஒரு சில அடையாளங்கள் வரும்போது எப்படின்னா, ஆண்டவர் நாம் மீண்டு கொள்வதற்கான ஒரு உணர்வை நமக்குள்ள தருவார். யோசித்து பாருங்க, இளைய குமாரன் தகப்பனை விட்டு நிரந்தரமாய் தள்ளப்படுவதற்கு, விழுந்து போவதற்கு, அந்த உறவு துண்டிக்கப்படுவதற்கு அவன் வாழ்க்கையில தகப்பனை விட அந்த ஆஸ்திகளை அதிகமா நேசிச்சா. அந்த ஆஸ்திகள் அவன் விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. தகப்பனை விட்டு தூரமாய் போனா, தன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேன்மைகளை இழந்தா, அவன் தரித்திரனாய் மாறினா, பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிறு நிரப்ப ஆசையாய் இருந்தான். இப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அவனுக்குள்ளே வந்ததான ஒரு உணர்வு, அந்த உணர்வு தான் அவன் விழுந்து போன நிலையிலிருந்து எழும்பி வருவதற்கு ஒரு காரணமா இருந்தது. பரிசுத்தாவியானவருடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்குள்ளே ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். நான் விழுந்து கிடக்கிறேங்கிற உணர்வை உண்டு பண்ணுகிறார். நான் தேவனை விட்டு விலகி இருக்கிறேங்கிற உணர்வை உண்டு பண்ணுகிறார். எனக்குள்ள ஒரு துக்கத்தின் ஆவியை கொண்டு வருவார். வசனத்தை கொண்டு என்னோடு பேசுவார். சொல்லுவார், மகனே மகளே, நீ இந்த நாட்கள்ல பிசாசின் வஞ்சகத்தினால விழுந்து கிடக்கிற, எழுந்துரு. நீ பிசாசின் வஞ்சகத்தினால இழுப்புண்டு போக வேண்டியவன் அல்ல. நீ என்னை மகிமைப்படுத்தப்பட வேண்டியவன். என்ன நீ மகிமைப்படுத்தணும், என்னை ஆராதிக்கணும். நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, உனக்கு கொடுத்த விசுவாசம், உனக்கு கொடுத்த நித்திய ஜீவனுக்கான அந்த அழைப்பு, அந்த மேன்மை, இவைகளெல்லாம் ஒரு நாள் பிசாசின் தந்திரத்தினாலே இழந்து போய் விடாதபடிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் எல்லா விதங்களிலும் நம்மை தேறின புருஷனாய் புருஷியாய் நாம் நம்மை வளர்த்து கொள்ள இந்த உணர்வுள்ள ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த உணர்வுள்ள ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள வேலை செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நாம இந்த நாட்கள்ல, ஆண்டவரே, பிசாசு நான் விடும்படி யாரை பயன்படுத்துவான்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரை பயன்படுத்தினாலும், எந்த சூழ்நிலையை பயன்படுத்தினாலும், எந்த பொருட்களை பயன்படுத்தினாலும் நான் எல்லாவற்றிலும் நிலை உள்ளவனாய், ஆண்டவரே, உம்முடைய உதவியை ஒவ்வொரு நாளும் நான் சார்ந்திருந்து உம்மோடு நான் எப்பொழுது சஞ்சரிக்கிறவனாய், உம்முடைய உறவுல நான் தினந்தோறும் உறுதியாக இருக்கத்தக்க ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல கேட்போமானால் அது நமக்கு மிக உதவியாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் எதிர உதவி செய்கிற ஒன்று, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி நமக்குள்ள கர்த்தர் கொடுத்து அது நமக்கு அப்படி உதவி செய்கிறார். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் மாறும்படிக்கு. அப்போ அவன் தந்திரத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வசனத்தின் மூலமாய், ஆவியானவருடைய உணர்த்துதல் மூலமாய், அந்த டிஸ்டிங்விஷ், வேறு பிரித்து பார்க்கிற அல்லது அனலைஸ் பண்ற ஸ்பிரிட்டை ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கறதுனால அந்த ஆவியானவருடைய உதவியை கொண்டுதான் நாம் அதை என்ன செய்கிறோம். அப்போ ரட்சித்து நமக்கு உதவி செய்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்க உதவி செய்கிறார். பாவ இச்சைகளை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல ஒரு மனுஷன் உலகத்தை வந்தோம், அவர் பாவத்தை ஜெயித்தவராக இந்த உலகத்துல வாழ்ந்தார். அப்படின்னா அவர் வாழ்ந்திருப்பாரே, ஆனால் நானும் என்ன செய்ய முடியும்?
வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம நிச்சயமாய் நாம அதுல வாழ்ந்து அதுல அவர் நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நாம எழும்பி வர அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமில்லை, நான் சொன்ன மாதிரி பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணியை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிறார். பாவத்தின் இச்சைகளை ஜெயிக்கிற பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவைகளெல்லாம் நாம பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து நிலையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ தள்ளுகிறவனுடைய தந்திரத்தை நாம எல்லாரும் அறிந்து தெளிவுள்ள இருதயங்களாய் மாற கர்த்தர் நமக்கு விசேஷமான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற இந்த குழுவுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த இருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல மகிமையான இரவு நேரத்துக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து நாங்கள் விழும்படி தள்ள நினைக்கிறதான பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவர் அன்பு தனிந்து போகும், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலங்கள்ல நாங்கள் பிசாசின் தந்திரங்களினாலே விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கிற திராணி எங்களுக்கு தாரும். ஞானமுள்ள இருதயத்தை தாரும். பரிசுத்த ஆவியான உணர்வை எங்களுக்கு தாரும். உலகத்தின் புல்லாங்கினாலே ஆண்டவர் நாங்கள் மேற்கொள்ளப்படாதபடிக்கு உலகத்தை ஆண்டவரை ஜெயிக்கிற கிருபை எங்களுக்கு தரும்படி நாங்கள் சோமட்டா. ஓ பிரைஸ் காட். நம்ம கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட அனலாக்குதலின் அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து ஆண்டவரே அவன் வேகமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் அவைகளை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாருங்க. நாமத்துக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. இந்த இரவுல இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வீட்டின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருடைய வீட்டினுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வீட்டின் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு வீட்டின் விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வீட்டினுடைய மேன்மைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களை சிலுவையின் ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரை பூசுகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் காணப்படுவதாக. தேவ சமாதான வீடுகளில் காணப்படுவதாக. இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற இதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அநேகருக்காய் ஜெபிக்கிற தேசத்துக்காய் ஆண்டவரே சபைகளுக்காய் ஊழியர்களுக்காய் ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தாபனங்களுக்காய் ஜெபிக்கிற இந்த ஜெப ஆண்டவரே தகப்பன இந்த ஜெப விண்ணப்பங்கள் இந்த ஜெப லைன ஆண்டவரே இந்த ஜெப குழுவை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்லுகிறோம். உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு பலன். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு மாத்திரம் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம்.